சில சமய வேதனையில கஷ்டத்துல ஆண்டவரே கைவிட்டுட்டார் அப்படி சொல்லலாம். ஆனா அது உண்மை இல்லை. உங்க இருதயத்துக்கே தெரியும் அது சோர்வுல வருகிற வார்த்தை. இன்னைக்கு அப்படி நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே கைவிட்டுட்டார் இல்ல, அவர் கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவன் என்பதை நீங்க அனுபவிக்க போறீங்க. அதுக்குதான் ஒரு அற்புத ஆண்டவர் செய்ய போகிறார். எந்த காரியத்துல ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துல இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, இந்த காரியத்தில் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் என்று எதை குறித்து இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்துல அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணும். நீர் கைவிடாத தேவன் என்பதை அவளுக்கு விளங்க பண்ணும். நீர் கைவிடாத தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆம்.